நான் ஒரு விஷயம் நாங்கள் இந்த வீடியோ இங்கே வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னால் சரி வீட்டில் சும்மா தூங்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் வந்து பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரே ஃபோட்டோஸாக இருந்துச்சு. சரி நம்மளோட பைக் தான் 2 நாளாக ரிசர்வில் நிற்கிது, சரி பெட்ரோல் அடிப்போம்னு சொல்லி கும்பலாக்கட்டை சந்திக்கு வந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தா எப்பா சாமி நான் லேட்டாக ஃபேஸ்புக் பார்த்துருக்கேன் அப்பா எனக்கு விளங்கிச்சு. சரி வந்தோமே இந்த வீடியோவில் வந்து சும்மா குட்டியாக ஒரு வ்ளாக் மாதிரி எடுத்து போகண்டாக்கான்னு எடுத்து போகிறேன். ஆனால் உண்மையிலே நான் யாழ்ப்பாணத்தில் அடிச்சுட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பெட்ரோல் சைட்காரங்களை நான் காய்ச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் பெட்ரோல் நாளைக்கு வரும்ன்றதை அவங்க கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை, பட் இந்த ஈரான் இந்தியாவில் வந்து பெட்ரோல் தட்டுப்பாடாக இருக்கலாமோன்ற எண்ணப்பாடில் வந்து மக்கள் வந்து பெரும்பாலமாக அடிக்கணும். ஆனால் இதில் என்னன்னு சொல்கிறது, ஒரு பொதுவாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த அப்படி ஒரு பிரச்சனை வந்து பெட்ரோல் இல்லாமல் போகும்னு சொல்லி சொன்னால் இந்த பெட்ரோல் வந்து பெரிய அளவுக்கு காணப்படுறது இல்லை. இப்போ ஒரு ஆட்டோன்னு சொல்லி சொன்னால் 6 லிட்டர் 7 லிட்டர் நார்மலாக ஸ்கூட்டி பைக்லாம் எனக்கு ஸ்கூட்டி பைக்குனாலும் அதே கன்செப்ட் தான் வரும். ஓரளவு பெரிய பைக் இந்த ஜென்ஸ் பைக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு 12 லிட்டர் 13 லிட்டர் பெட்ரோல் அடிக்கலாம். இந்த பெட்ரோல் தட்டுப்பாடாக இருந்தால் அந்த டைமில் பிஸ்னஸ் நிறைய பேர் உழைச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் 5000 5500 6000 ரூபா கொடுத்து வாங்கின ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்க போகிறாங்களா, இல்லை இது ஒரு வெறும் ஒரு பிஸ்னஸ் பர்பஸா, இல்லை வந்து உண்மையிலேயே பெட்ரோல் இல்லாமல் என்ன மாதிரி தான் இந்த பெட்ரோல் சைட்டுக்கு வந்து நின்று அடிக்கணுமான்றது ஒரு ஒரு குழப்பமான நிலையில இருக்குது. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ஆஃபீஷியல்ஸ் மாதிரியும் இருக்குது, டெய்லி வேலைக்கு போகிறாங்களா இருப்பினும். ஸோ எல்லாரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து பிஸ்னஸை நோக்காக கொண்டு ஆக்களும் இருக்கணும்ன்றது என்னை பார்க்க ஜென்ரலாக எனக்கு கொண்டு அப்படின்னு விளங்குது. மற்றபடி இதில் இவ்வளோ சண்டை பிடிச்சி இவ்வளோ கற்றுப்பட்டு நீங்கள் பெட்ரோல் வாங்குறதுக்கு பிரயோசனமே இல்லை. நீங்கள் நாளையிலேருந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நாளையிலேருந்து பெட்ரோல் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் கலைச்சளவுலையும் அப்படி தான், நான் யாழ்ப்பாணத்துலையும் கோல்மணி கட்டளவுலையும் நாளையிலேருந்து பெட்ரோல் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. சரி இந்த வேடிக்கையை கொஞ்சம் பார்த்துட்டு போகும்போது போட்டு நிற்கிறேன். அன்னைக்கு உண்மையாக பெட்ரோல் இல்லையா, இல்லை சும்மா எல்லாம் நிற்கிறோம் நினைக்கிறீங்களா? பெட்ரோல் இல்லை தான். என்ன தொடர்ந்து பெட்ரோல் இல்லைன்னு சொல்லினோமா, என்ன சொல்லினோம்? போட்டா பெட்ரோலுக்கு போன அடிக்கிறாங்க தெரியா? அண்ணா என்ன மாதிரி பெட்ரோல் இல்லையா பைக்ல? பைக்ல இல்ல ஃபுல்லா பெட்ரோல் வராதுன்றக்கான இல்லை நினைக்கிறீங்களா? பெட்ரோல் வர மேடம் சும்மா எல்லாம் நிக்கணும். பெட்ரோல் வர மேடம். நான் வந்து ஏற்கனவே ரிசர்வில் தான் இருக்கேன். பெட்ரோல் பார்க்க தெரியும். நான் வந்து இது வந்தேன். இது வந்த இடத்துல பார்த்தாக்கா ஆனால் வந்து வேறு லெவலில் ஃபன் எடுக்கிறாங்க. வந்து இப்படியே காட்டுறேன். ஸோ ஏற்கனவே ரிசர்வில் நிற்கிது. தென் வந்து இப்போ நான் ஒரு சில நேரம் இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தான் நம்ம பெட்ரோல். ஸோ இந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், நாளைக்கு பெட்ரோல் வரும்னு சொல்லினோம். சரி வெயிட் பண்ணி பார்க்க நாளைக்கு பெட்ரோல் வருதாங்க. மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு வீடியோ கூட கூட எடுத்திருக்கேன். மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை. கூல் எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருங்க. இவ்வளவு கணக்கை ஜோதிச்சு இப்படி லைனில் நின்று கஷ்டப்படாதீங்க. கூடுதலாக பெட்ரோல் தரும். ஸோ நான் நினைக்கல இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு வரும்ன்றதை நான் நம்பல. கூடுதலாக வரும்னு நம்புறேன். சரி பொறுத்து இருந்து பார்க்கலாம்.